Illustration number 6. Veena Textile Dealers. Our illustration la again accounting equation approach la poda porom. Accounting equation approach. Right. So accounting equation is nothing but asset is equivalent to capital and liability. Capital and liability. Okay, then. So this is how will come. என்னென்ன assets இருக்கு? பேங்க், கேஷ், ஸ்டாக், 3 assets இருக்கு. என்னென்ன assets இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1/1/2018 பேலன்சஸ் 3 assets. 3 assets இருந்தால் கட்டாயமாக கேபிட்டல் இருக்கணும் இல்லையா? இதோட சம்மேஷன் கேபிட்டல். ஸோ 4 அக்கௌண்ட், 3 asset ஒரு கேபிட்டல். டிரான்சாக்ஷன் டியூரிங் ஜான்வரி 2018 வந்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஸ்டாக்கு கிரெடிட்டில் வாங்கியிருக்கிறாங்க. பார்ட்டி நேம் வரணும், இல்லைன்னா கிரெடிட்டர்ஸ் வரணும். 2 அக்கௌண்ட்டு. குட்ஸ் ரிட்டர்ன் டு சுப்பு. சுப்பு இஸ் கிரெடிட்டர், அதே பார்ட்டி தான் வராங்க. ஓகே, குட்ஸு எகெயின் குட்ஸு அண்ட் சுப்பு. ஓகே, சுப்பு இஸ் நதிங் பட் கிரெடிட்டர். குட்ஸ் ஷர்ட்ஸ் காஸ்டிங் ₹1600 வாஸ் சோல்டு. அப்போ சேல்ஸ் நடக்குது, குட்ஸு சம்மந்தப்பட்டது. ஜனனி ஆன் கிரெடிட், ஜனனி. ஓகே, டெட்டார் சேல்ஸ் பண்ணும்போது. ஜனனி ரிட்டர்ன்டு, அப்போ ஜனனி அதே பேர். ஜனனி டெபாசிட்டட் த மணி டியூ இன் கேஷ். ஸோ ஜனனி இன் கேஷ். இங்கே வந்து ரிட்டர்ன்டு குட்ஸ் இல்லையா? ஜனனி ரிட்டர்ன்டுன்னா குட்ஸ் தான். ஓகே, இன்சூரன்ஸ் அண்ட் பில்டிங். ஸோ இன்சூரன்ஸு நெட் பேங்கிங் மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ பேங்க் ஒன்று வேணும் நமக்கு. ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் த பேங்க். இன்சூரன்ஸ் பெய்டில் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் பெய்டில் ஸோ ப்ரீபெய்டு ஒரு அக்கௌண்ட். ஸோ கேஷ் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் ஒரு அக்கௌண்ட்டு, ஸ்டாக் ஒரு அக்கௌண்ட்டு, 3 அக்கௌண்ட்டு. குட்ஸுங்கிறது ஸ்டாக்கு தான், அதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பர்ச்சேஸ் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ், சுப்பு அப்படிங்கிறது கிரெடிட்டார், அதனால் கிரெடிட்டாருக்கு ஒரு அக்கௌண்ட்டு. கேபிட்டல் லைபிலிட்டிஸில் ஒரு அக்கௌண்ட்டு, கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டிஸில் ஒரு அக்கௌண்ட்டு. அண்ட் குட்ஸுக்கு அக்கௌண்ட் தேவையில்லை, ஆல்ரெடி ஸ்டாக் அவைலபிள். அதுக்கு அடுத்தது குட்ஸு தேவையில்லை. ஜனனி அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் டெட்டாஸ். ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் த டெட்டாஸ் அக்கௌண்ட். டெட்டாஸ் ஒரு அசெட் அக்கௌண்ட், அதனால் 4th அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ 1 2 3 இது 4வது அக்கௌண்ட்டு. ஜனனி ரிட்டர்ன், ஜனனி யார்? டெட்டாரு, ஏற்கனவே இருக்குது, தேவையில்லை. ஜனனி டெட்டார்ஸு, குட்ஸு ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் இன்சூரன்ஸு புதுசு. எக்ஸ்பென்சஸ் நாமினல் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். எக்ஸ்பென்சஸ் இன்கம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம், அதனால் அது தேவையில்லை. நெட் பேங்கிங் பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது, ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அசெட் அக்கௌண்ட். நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோன்னா ஹி ஹேஸ் டு பே அப்படின்னா இது வந்து அசெட்டில் வருது. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு அசெட் அக்கௌண்ட். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இது ஒரு அக்கௌண்ட், 5th அக்கௌண்ட். ஸோ 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது அசெட் சைடில். லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் 1 அண்டு கிரெடிட்டார்ஸ் 1 2. ஓகே, அது அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் அண்ட் கிரெடிட்டார்ஸ். அதே மாதிரி அசெட் சைடில் நமக்கு என்னென்ன வருது? கேஷ், பேங்க், தென் ஸ்டாக், அதுக்கப்புறம் டெட்டார்ஸ் வராங்க. ஜனனிங்கிறவங்க டெட்டார்ஸ், டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே, டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த லாஸ்ட் ஒன் வந்து ப்ரீபெய்ட் insurance account. So these are the accounts supposed to be opened. என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. ஓகே, கேஷ், பேங்க், ஸ்டாக், டெட்டார்ஸ் and capital and creditors. So these are the accounts. Clear? Now assets, capital, let me start and record one by one. The first one, opening balances irukku. 1/1/2018 anniki balances
cash balance being 20, bank balance being 70, stock balance is 15, and transaction during the period. இதெல்லாம் சேர்த்து நம்ம என்னவா இருக்கணும், கேபிட்டலா இருக்கணும். So 20 plus 70 plus 90 15, 1,05,000 is the capital. 1,05,000 is the capital. Okay, this is the starting. This is starting. And transaction during the period January 2018 பார்ப்போம். Purchased goods, அதாவது ரெடிமேட் ஷர்ட்ஸ், டெக்ஸ்டைல் டீலருங்கிறனால ரெடிமேட் ஷர்ட்ஸ் வாங்குறாங்க, தட்ஸ் குட்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ ஏ பர்ச்சேசஸ் இன் கிரெடிட் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், த வேல்யூ பீயிங் 20, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. கிரெடிட்டில் வாங்கினதுனால அந்த பார்ட்டிக்கு நம்ம தர வேண்டியது பெண்டிங் இருக்குது. கிரெடிட்டாஸில் அடிஷன் 20,000 rupees. After that the equation will be okay, cash 20, bank 70, stock being 20 plus 15, 35,000, no debtors, no prepaid insurance, assets now 1,05,000 for capital and creditors being 20. Liability side ஒரு total 1,05,000 plus 20, 1,25,000. Asset side total வந்து 20 plus 70 plus 35, 1,25,000. We are getting the answers tallying here. This is the equation verify பண்ணுங்க, equate ஆயிடுச்சு, correct. Okay, the next transaction B. Okay, in transaction B, goods returned to Subbu and no cash is received. அதாவது purchase return. This is nothing but purchase return. So in purchase return நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டாக்ல வந்த ஐட்டம் வெளியே போயிடுது. ஸோ we have to deduct it. யாரு கொடுத்துறோம், சுப்பு இஸ் த கிரெடிட்டர்ஸ், நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டர்ஸுக்கு மைனஸ் பண்ணிடுறேன். சார் நீங்கள் அனுப்பின குட்ஸில் 5,000 சரியில்லை, 15 தான் தருவேன். நம்மக்கிட்ட இருந்த 35,000 5,000 ரிட்டர்ன் பண்ணியாச்சு, இனிமேல் 30,000 தான் இருக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வாட் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்ப்போம். There is no change in cash, it remains the same 20, and bank no changes, it remains the same 70. In the case of stock, 35 minus 5, 30,000 rupees is the revised stock value. Capital being 1,05,000 rupees and creditors being 15,000. Clear? This is the equation after this part. Is it clear? And transaction C, goods shirt costing rupees 1,600 was sold to Janani on credit. அப்ப sale in credit. குட்ஸ் சேல் பண்ணுறீங்க, எவ்வளோ காஸ்ட் உள்ளது 1,600. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளோ குறையும்னா 1,600 மதிப்புள்ளது குறையும். ஆனால் டெட்டர்ஸ் கிட்ட என்ன ரேட் சொல்லி வித்திருக்கிறோம், ஜனனி இஸ் டெட்டர்ஸ், த பார்ட்டி ஹேஸ் டு பே அஸ், ரைட். ஸோ டெட்டர்ஸ் நாம யாருக்காவது கொடுக்கணும்னு கிரெடிட்டர்ஸ், ஸோ ஜனனி ஹேஸ் டு பே அஸ். ஸோ அந்த 2,000 rupees டெட்டர்ஸ் வில் பி இன்க்ரீசிங். 1,600 ஸ்டாக் குறைஞ்சது, எனக்கு வர வேண்டியது 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிஃபரன்ஸ் 4,000. கோயிங் அவுட் இஸ் only 1,600, I am getting 2,400 extra. If I am getting extra 400 rupees is a gain, and the gain வந்து யாருக்கு போய் சேர வேண்டியது, ஓனருக்கு போய் சேர வேண்டியது. So I am going to add that gain with that owner's capital account. Is it clear? After that the equation appears this way: no change in the cash, no change in the bank, and of course stock is 28,400 ஆக குறைஞ்சிருச்சு. Because of that debtors increases by 2,000, no any other assets. So 1,05,400, 15,000. So 1,20,400 is the liability side. இங்கே வரும்போது 90, 1,18,000, 1,20,400. So correct. So equation is correct. So equated. So equation attained here. And then the transaction D. Janani returned one shirt of sales value 500. ஒரு சட்டை சரியில்லைன்ட்டு ஜனனி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன். எகைன் நமக்கு குட்ஸ் வந்துடும்.
One shirt அப்படின்னா இங்கே பாருங்கள் குட்ஸு ஷர்ட் காஸ்டிங் rupees 1600 வாஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் வேல்யூவில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சேல்ஸ் வேல்யூவில் ரிட்டர்ன் பண்ணாக்க எத்தனை ஷர்ட் அது? சி குட்ஸு காஸ்டிங் 1600 வாஸ் சோல்ட். ஜனனி ரிட்டர்ன்ட் ஒன் ஷர்ட். தெர் இஸ் நோ கிளியர் இன்ஃபர்மேஷன். ப்ராபப்ளி இது 4 ஷர்ட்னு வச்சுக்கலாம். திஸ் வில் பி ஃபார் 4 ஷர்ட்ஸ். அப்போ ஒரு ஷர்ட்டுடைய காஸ்ட்டு 400 ரூபாய் இருந்திருக்கும், அது ரிட்டர்ன் பண்ணுறாங்க. That's how we can assume. Yeah, of course the assumption is correct. One shirt உடைய காஸ்ட் 400 rupees இல்லைன்னா அது 4 ஷர்ட்னு சொல்லியிருந்திருக்கணும். ரெண்டுமே கொஸ்டினில் மிஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது 4 ஷர்ட் 1200 ரூபாய்னா ஒரு ஷர்ட் 400 ரூபாய், அது ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுடைய ஸ்டாக்கு இன்க்ரீசஸ் பை 400. ஆனால் அந்த டெட்டாஸ் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? சார் 500 கழிச்சுப்பேன். ஏன்னா அவர்கிட்ட நான் 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது 500 ரூபாய் கழிச்சு ஆகணும். ஸோ we have to reduce 500 rupees. Because of that 100 rupees நமக்கு இப்போ லாஸ்னு அர்த்தம், ப்ராஃபிட் ரெடக்ஷன். 4 ஷர்ட் வித்திருந்தால் 400 ரூபாய் லாபம், ஒரு ஷர்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாக்க 300 ரூபாய் தான் லாபம். ஸோ இப்போ 400 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் லாபம் குறையுது. that will be adjustable only in the owner's account. After this, okay, after this the balance is this way: 20 in cash, 70 in bank, and 28,800 in stock, 1,500 for debtors, nothing here, 1,05,300, and here it is 15,000. Here it is 15,000. Is it clear? And this is called equation. This is called equation. E. Janani deposited the money due in cash deposit machine in a bank. ஜனனி வந்து நம்மளுடைய கேஷ் டெபாசிட் அப்படின்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டாங்க அப்படின்னு அர்த்தம். யார்? ஜனனி. ஓகே, ஸோ ஜனனி டெபாசிட்ஸ். ஓகே, எவ்வளோ? 1500. அவங்க தர வேண்டிய 1500 நம்ம கொடுத்தாங்க. அது எதில் கொண்டு போய் போட்டாங்க? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் மூலமாக, ஏடிஎம் அண்ட் சிடிஎம்ல கேஷ் டெபாசிட் மிஷினில் போட்டாங்க. தட் மணி வில் பி இன் தி பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடும். ஜனனி டெபாசிட்ஸ். So after this deposit, the equation will be this way: 20,000, 71,500, 28,800, dash 1,05,300, and 15,000. So the total is 1,20,300. Let's see here, 1,20,300, correct. So if we add, we will be getting this answer. After E, the equation is 20, 71,500, 28,800, and 1,05,300 for the capital, and creditors being 15, correct. Then F case, insurance on building paid. So insurance paid, insurance premium paid through net banking. அப்போ பேங்க்கில் 1000 rupees குறைஞ்சிரும். பிகாஸ் ஐ மேட் அ பேமெண்ட் த்ரூ பேங்க்னா பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருது. எதுக்காக பே பண்ணால்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது எதுவுமே அசட்டும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாது. அசட்டும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாதுன்னு அது வந்து என்னவாக இருக்க முடியும்? எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கமாக தான் இருக்கணும். எக்ஸ்பென்சஸ்னா கேபிட்டல் லெஸ் பண்ணுங்க, இன்கம் இருந்தால் கேபிட்டல் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இட்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ஸோ டிடக்டபிள் ஃப்ரம் த கேபிட்டல் ஃபண்ட். 1000 rupees நான் இங்கே லெஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தேட் த ஈக்குவேஷன் வில் பி திஸ் வே: 20,000, பேங்க் பேலன்ஸ் இஸ் 7,500, 28,800, and this is dash, so 1,04,300 and 15,000. So 1,19,300 is the revised value. 1,19,300. Okay, we got it now. So after F is also over. Then G. Of the insurance paid, prepaid during the year is 100. 1000 ரூபாய் கட்டினதில் இன்னும் 100 ரூபாய் நம்ம என்ஜாய் பண்ணல, இனிமேல் வரப்போகிற நாட்களில் என்ஜாய் பண்ணுறப்ப ப்ரீபெய்டுன்னு சொன்னால் தே ஹேவ் டு சப்போர்ட் அஸ் ஆர் தே ஹேவ் டு ரெண்டர் சர்வீஸ். ஏதோ ஒரு பெனிஃபிட் அவர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அந்த பார்ட்டி இஸ் மை டெட்டார். யாராவது ஒருத்தர் எனக்கு பணம் தர வேண்டியதாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சேல் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பணம் தர வேண்டியதாக இருந்தால் டெட்டார், ஏதோ ஒரு சேல் செய்ய வேண்டியதாக இருக்குன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு போட்டுக்கலாம். அப்போ இன்சூரன்ஸ் அவர் இன்னும் நமக்கு இன்சூரன்ஸ் சப்போர்ட் கேரண்டி கொடுக்க வேண்டியது இன்னொரு 100 ரூபாய் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் an asset for us. So I will do here prepaid insurance, right? So I have to add that in the prepaid insurance. இன்னொரு இடம், ஸோ ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் நான் டெபிட் பண்ணல 1000, ஆக்சுவலாக 1000 கிடையாது. 1000ல் 100 rupees ப்ரீபெய்ட்னா 100 rupees எடுத்துருங்க. அப்போ இன்சூரன்ஸ் ஒரிஜினலி 900. அப்போ 900 தான் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இங்கே லெஸ் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சு? 1000 லெஸ் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி ஒருத்தர் வந்து 900 தான்
நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 100 we have the value பேர். that 100 will come under capital. that will come under capital. இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஆட் பண்ணுறீங்க, இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதாவது என்ன ப்ரீபெய்டு இன்சூரன்ஸுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்சூரன்ஸ். அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட்னா அவர் நமக்கு சப்போர்ட் தர வேண்டியது இருக்குது நாளைக்கு. அப்போ அதை நான் அசட் சைடில் போட்டேன். அசட் சைடில் ஒரு ஐட்டம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்னால தான் அந்த பெனிஃபிட் வந்து ஓனருக்கு ஆட் பண்ணிக்கிறோம். பெனிஃபிட் வந்து ஓனருக்கு ஆட் பண்ணிவிடுங்க இன்கமாக இருந்தால். ஸோ ஆஃப்டர் தட் ஃபைனல் வேல்யூ வில் பி 20, 7,500, 28,800, dash 100 and 1,04,400. Finally it is 15,000. So the equation is now tallying. இதுவும் நமக்கு ஈக்குவேஷன் தான், இதுவும் final equation after G equated. Okay, this is also equation after E. So all these things are now equating. Clear? This is called accounting equation approach.